நடந்து வரக்கூடிய அந்த ஒரு சூழல் அல்லாஹ் பேசுகிறான். ஃபலம்மா பலக மஅஹு சஇய, அவரோடு உழைக்கக்கூடிய பருவத்தை அந்த குழந்தை அடைந்த போது கால, இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள், யா புனைய, என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபவுக்க ஃபன்லுர் மாதா தரா, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் உன்னை அறுப்பது போல கண்டேன், நீ இதை குறித்து என்ன கருத்தை சொல்லுகிறாய் என்று கேட்கிறார்கள். நான் ஒரு கனவு கண்டப்பா, அந்த கனவுல உன்னை அறுக்கிற மாதிரி ஒரு காட்சியை நான் பார்த்தேன், இது அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு இறை செய்தியாக, வகை செய்தியாக நான் நினைக்கிறேன், இப்ப நம்ம என்ன செய்யலாம் என்று தன்னுடைய மகனாரிடத்தில் கேட்கிறார்கள். கால, இப்ராஹிம் நபியினுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், யா அபத்தி, என் அருமை தந்தையே, இஃபல் மா துஅமர், அல்லாஹ் உங்களுக்கு ஏவியதை நீங்கள் செய்யுங்கள், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நீங்கள் இறைவன் நாடினால் பொறுமையாளர்களில் ஒருவரை என்னை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். நான் அறுக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன் என்று சொன்ன உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே இப்ராஹிம் நபியுடைய குழந்தை இஸ்மாயில் நபி அவர்கள் மிரளவில்லை, பயப்படவில்லை, பதறவில்லை. மாறாக என்ன சொல்றாங்க, என்னுடைய தந்தையை நீங்கள் கண்டதை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்கள் ஒருவராய் என்னை காண்பீர்கள் என்று அந்த சகிப்பு தன்மை, அந்த பொறுமை என்ன செய்யறாங்கன்னா அந்த இடத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அடுத்து என்ன நடந்துச்சு அல்லாஹ் சொல்கிறான். ஃபலம்மா அஸ்லமா, அந்த இருவரும் கட்டுப்பட்டு, ஒத்தல்லாஹுலில் ஜபீன், ஒரு புறமாக அவரை சாய்த்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அறுப்பதற்காக தன்னுடைய மகனை ஒரு புறமாக சாய்த்து வைத்திருக்கக்கூடிய நேரத்தில், ஒநாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே என்று அவரை நாம் அழைத்து, கது சத்தக்த ருயா, உங்களுடைய கனவை நீர் மெய்ப்படுத்தி விட்டீரே, இன்னா கதாலிக்க நஜ்ஸில் முஹ்சினீன், இவ்வாறுதான் நல்லுபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நாம் கூலி வழங்குவோம் என்று இப்ராஹிமை அழைத்து இந்த செய்தியை நாம் சொன்னோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் மேலும் பேசுகிறான், இன்ன ஹாதா லஹுவல் பலாவுல் முபீன், இதுதான் உங்களுக்கு வழங்கப்பட்ட கொடுக்கப்பட்ட சோதனையிலே மிக பிரம்மாண்டமான சோதனை. ஒ ஃபதைனாஹு பிதுபின் அலீம், இவருக்கு பகரமாக, உங்களுடைய குழந்தைக்கு பகரமாக மகத்தான ஒரு பிராணியை நீங்கள் இறைவனுக்காக அறுத்து பலியிடுங்கள். ஒ தரக்னா அலைஹி ஃபில் ஆஹரி, இவருக்கு பிறகு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகு வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் இவருடைய பெயரை உயரக்கூடிய வகையிலே, இவருடைய பெயர் மேலோங்கக்கூடிய வகையிலான ஒரு சூழலை இப்ராஹிம் நபிக்கு நாம் ஏற்படுத்தி தந்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களினூடாக குர்பானி என்கிற இந்த காரியம், இந்த கிரியை இன்றைக்கு உலக முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது.